ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேட்ச்சுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஐடிஐ கிரவுண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 40,000 ரூபா. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து டிஸ்ட்ரிக்ட் போல், அடுத்த நாள் வந்து செட்டிங் போல். ஃபுல் கிரவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரவுண்டு, தரமான ஒரு விக்கெட்டு. அதே மாதிரி தான் விக்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவுட்ஃபீல்டுமே இருக்கும். நல்ல தெளிவாக இருக்கும். பேட்டிங் எண்ட்லேருந்து பவுலிங் எண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஒன்றும் ஷார்ட் எண்டும் மாதிரியும் தெரியல, லாங் எண்டு மாதிரியும் தெரியல, கரெக்டாக இருக்குது. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே எந்த பாலில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் க்ரீன் விக்கி பாலு. நல்ல சாஃப்ட் டென்னிஸ். இது வந்து நல்லாயிருக்கு. இந்த முதல் ரவுண்டு மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முதல் மேட்ச்சு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லம் வர்சஸ் குருவாடிப்பட்டி. உங்கள் 2 பேருக்கும் ஒரு முதல் ரவுண்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கான ஓவர் எத்தனை கேட்டிங்கன்னா 6. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ டாஸை வின் பண்ண குருவாடிப்பட்டி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. குருவாடிப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆனந்த் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும், தமிழ் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும். ஸோ வல்லம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நட்டு என்கின்ற நட்ராஜன். ஸோ ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து ஃபுல் டாஸ் பாலுங்க. ஹை ஃபுல் டாஸ், சம்பர் சிக்னல். முதல் பந்து எக்ஸ்ட்ரால ஆரம்பிச்சிருக்காங்க. நோ பால், ஃப்ரீ பால். எகெயின் இதுவும் ஃபுல் டாஸு, அம்பேர் சிக்னல். எகெயின் ஒரு நோ பால். ஃப்ரீ கிட்டே நோ பாலாக போட்டிருக்காரு வந்து வீச்சாளர். கண்டினியூ ஃப்ரீ கிட், குட் ஷாட். ஃபீல்டர் கையில் டைரக்ட் ஹிட் வாய்ப்பு. ஓவர் த்ரோ, பெரிய கேப்பு. ஓவர் த்ரோல அங்கே பவுண்ட்ரிங்க. அது பேட்ஸ்மேன் டீமுக்கு சரியான ஒரு லக்கு. முதல் 2 பாலு நோ பாலு, ஃப்ரீ கிட் பால் வந்து ஓவர் த்ரோவில் பவுண்ட்ரி. இந்த பந்துக்கு 5 ரன் கிடச்சிருக்கு. முதல் பந்து கணக்குப்படி பார்த்தா இதுவும் கேப்பில் போயிருக்கு. நல்லா உருண்டு போகுதுங்க பந்து. நல்லா அவுட்ஃபீல்டு வந்து பிச்சு எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து தரையோடு அடிச்சு விட்டிங்கனாலே கண்டிப்பாக 2-3 ரன் ஓடிடலாம். ஸோ இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 2 கிரேட் பாலுங்க, தரமான பந்து. பாக்ஸ்லேயே போட்டாருங்க இந்த பாலை, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், கிரேட், அருமை, மிக சிறப்பான பந்து. குட் பாலுங்க, தரமான பந்து, டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல். ஸோ பார்த்தீங்கன்னா பந்தே போடாமல் 7 ரன் கொடுத்துருந்தாரு. அடுத்த 5 பாலுக்கு 3 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல பந்து வச்சு. செகண்ட் பவர் பிளே ஓவர். பவுலர் குட் ஷாட், கிளாசிக் ஒன்றுங்க. இப்போ தானே அங்கே அந்த இடத்துல காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளைட்டு ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த ஃப்ளைட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கு இந்த 6. முதல் 6 ஆனந்த் மட்டையிலிருந்து. குட் ஷாட், அகைன் ஃபீல்டர் கையில், சிங்கிள் அகைன். குட் ஷாட், மிடானில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6ங்க. சூப்பராக ஆடுறாருங்க இந்த பேட்ஸ்மேன். இவரோட 2வது 6 இது. ஷாட் அகைன், ஹைட் போயிருக்கு பவுலர் கையிலே. ஓ, சூரியன் கண்ணை குத்திய காரணத்தால் அங்கே கேட்சை விட்டாங்க. அந்த பேட்ஸ்மேன் வேறு வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்காரு எல்லா சைடும். அவரோட கேட்சை விட்டால் என்ன ஆகுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல். தேர்ட் ஓவர் பொறுத்துக்கு அடுத்த நியூ பாலரா தினேஷ். ஸ்டோன், குட் ஷாட், சரியா பல்லங்க. ஒரு ஷார்ட் பால் தான் மிஸ் பண்ணிட்டாரு. குயிக்காக 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், லவ்லி டெலிவரி. குட் ஷாட்டுங்க. பலார்னு அடிக்கப்பட்ட வந்து நேராக கமிட்டிக்குள்ள. சிறப்பான 6ங்க அது. ஷாட் அகைன், லவ்லி ஷாட். நல்ல டேக்கன், லாங் ஆஃப்ல நல்ல ஒரு கேட்ச். முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 35. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டாஸ் அவருக்கு நேராக, பவுலருக்கு நேராக, டாட் பால். 4th ஓவர், செகண்ட் பால், லவ்லி லைன் ஷாட். நேருக்கு நேராக நல்ல ஃபீல்டிங். அந்த ஃபீல்டர் பிடிச்சிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும்.
இருந்தாலும் அங்கே 2 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க, 2 ஃபீல்டர் சேர்ந்து 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. இங்கே நறுக்குன்னு போட்டிருக்காருங்க, பாக்ஸ்லேயே போடுறாரு சில பாலை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 41, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போகிறதுக்கு தினேஷ், அவருக்கான 2வது ஓவர் இது. கோட் ஷாட் அகைன், அதே ஃபீல்டர் கையில், இதுவும் ஒரு சிங்கிள். இன்சைட் எட்ஜ் விக்கெட். குட் ஷாட், கேப்ல பெரிய கேப், நல்ல ஃபீல்டிங். 2 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் லீடிங் எட்ஜ். 2 ஃபீல்டருக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கொடுத்தாலே பந்து உருண்டு ஓடிடும். வச்சிருந்தா கூட அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ரன்னு குயிக்காக ஓடிருக்காங்க. ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 48, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு ராஜதுரை. குட் ஷாட், சிறப்பான மிகப்பெரிய ஒரு 6. நான் சொல்லியிருந்தேன் இந்த பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் அவுட்டாக என்ன நடக்கும் அப்படின்னு, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தலாம் அப்படின்ட்டு. அது கடைசி ஓவரில் முதல் பாலை 6ஆக மாற்றிருக்காரு. குட் ஷாட் அகைன், சரியான அடிங்க. இது எங்கேயோ போச்சு, பேக் டு பேக் 2 6 ஒரு மட்டையிலிருந்து. இந்த கேட்சை பிடிச்சிருந்தா இந்த 2 6 இப்போ சேவாக இருந்திருக்கும். எட்ஜே டாட் பால், ஷாட் அகைன், செம்ம வேகமாக போயிருக்குங்க பந்து ஸ்ட்ரெயிட்டில், பவுண்டரி. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 66, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 67 சேசிங் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. 67 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முத்து, நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் தினேஷ். முதல் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் வைடு. அம்பேர் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒய்டா நோ பாலான்னு தெரியல, பார்ப்போம். போன பால் ஒரு ஒய்டு. குட் ஷாட், அம்பேர் சிக்னல், நோ பால். போச்சுங்க மரத்துக்கு, சரியான அடி. அங்கே முத்து பேட்லேருந்து விராட் முத்து அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க 6 ப்ளஸ் நோ பால். மொத்தமாக 7 ரன் கிடைக்கிது இந்த பாலுக்கு. பவுலரை சேஞ்ச் பண்ணி மிச்சம் உள்ள பாலை போகிறதுக்கு நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா. நல்ல கேட்சுங்க, சூப்பர் கேட்ச். அங்கே கீப்பர் நியூ பவுலராக வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன், சூப்பர் டெலிவரி. ரிவர்ஸ் ட்ரை. நெக்ஸ்ட் ஒன் கிரேட்டுங்க, பாக்ஸ்லேயே போட்டிருக்காரு, டாட் பால். ஷாட், ஃபீல்டர் கையில் நேராக போன பந்துங்க, பிடிச்சிருந்தா விக்கெட்டு. பாலை மிஸ் பண்ணி 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் ராகவன். ஸ்ட்ராங் ஃபுல் டாஸ், அம்பேர் சிக்னல், நோ பால். ப்ளஸ் 1 ரன்னு. மொத்தமாக இந்த பாலுக்கு 2 ரன்னு. 2 ஓவருமே ஃபஸ்ட்டு ஓவரும் சரி 2வது ஓவரும் சரி மொதல் பாலே நோ பாலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட் நோ இது. கிரிக்கெட் பால். குட் ஷாட்டுங்க, ப்ராப்பரான அடி. குத்தி போட்ட பாலை கொண்டு இருக்காருங்க ஸ்கொயர் லெக்கில். அங்கே பவுண்ட்ரி. சாரி டியர்ஸ், அங்கே அம்பேர் சிக்னல், நோ பால். செக்கிங், நோ பால். ஃபஸ்ட்டு ஓவர்லேயுமே பவுலரை சேஞ்ச் பண்ணி மிச்சம் இருந்த பாலை வேறு ஒரு பவுலர் போட்டார். இந்த ஓவர்லேயுமே நோ பால் கொடுத்துருக்காங்க. இப்போ இனிமேல் அவங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் போகணும், அடுத்த பவுலர் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல டார்கெட்டு 67 அடிக்கணும் 6 ஓவருக்கு. கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்களுக்கு 2 பவுலர் வந்து ஷார்ட்டேஜ் ஆவாங்க. அதனால் பேட்டிங் டீமுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து மேட்சை வந்து இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த கிரவுண்டு வந்து பவுலிங் பேட்டிங் 2க்குமே ஈவனான சாதகமான
நீங்கள் ஒரு ஓவரில் 4 6 கண்டிப்பாக அடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஓவரில் 4 பாலுமே டாட் பால் போடலாம். சொல்ல பந்துகளை போடுறதுக்கு நியூ பாலர் வெற்றி. பிச்சுக்கு வெளியில் குத்துனதுனால அவுட் ஆஃப் மேட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கெயின் ஒரு நோ பால். இங்கே ஃப்ரீ கிட்டு கண்டினியூ ஆகுது. ஷாட்டு தரையோட ஃபீல்டர் கையில். இந்த கிரவுண்டில் நான் மறக்க முடியாத 3 பிளேயர் யார் யார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்ட்டு இருங்க சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யார் யாருன்னு. குட் ஷாட்டுங்க, நேராக அடிச்சிருக்காரு. பொல்லார்னு ஒரு சவுண்ட். அங்கே பட்டையை கிளப்பிட்டு போயிருக்காங்க பவுண்ட்ரி. இந்த கிரவுண்டில் வந்து கிஷோர் இருக்கார்ல, நம்ம டிஎன்பிஎல் ஆடுறாருல, இங்கே தஞ்சாவூர் கேஹெச்எஸ் டீமில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட இன்னிங்ஸ் வந்து மேசிவ் இன்னிங்ஸுங்க. ஒரு மேட்ச்சு மனுஷன் ஆடினார் பாருங்க. அப்போல்லாம் யூடியூப் கிடையாது. சரியான ஆட்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம மகேஷ் இருக்கார்ல, நம்ம மகேஷ் அண்ணன், அவரோட இன்னிங்ஸு இந்த கிரவுண்டில் வந்து மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸு. அதுக்கப்புறம் நம்பர் 3ல் யார் இருப்பான்னு எல்லாம் கெஸ் பண்ணுங்கள். இந்த பால் முடிஞ்சோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். குட் ஷாட்டுங்க. இந்த ஷாட்டு கண்டிப்பாக அவருக்கு பொருந்தும். ஆனால் இந்த ஷாட் அடித்தது வந்து தினேஷ். சூப்பரான 6ங்க. அது மிடானில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6. அந்த 3வது நம்பர் இடத்த பிடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதீப், கொலவாப்பட்டி பிரதீப். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓலை 8ஆப்பில் இருக்கல டவரு, இதில் பாதி தூரத்தில் வந்து அடிச்சது பந்து. நான் அங்கே அந்த சைடு கொஞ்சம் தூரம் போய் ஃபோன் பேசிட்டு நின்றுருந்தேன். நம்ம டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் மேட்ச் நடந்தது. பாதியில் வந்து அடிச்சது யார் ஓவர் அப்படின்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை செல்வா ஓவர். செல்வா ஓவரில் 2 6 6 சூப்பராக அடிச்சிருந்தாருங்க பிரதீப் இந்த கிரவுண்டில். நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க, உள்ள உழுத பந்த டாட் பால். ஃபுல் டாஸ், சரியான அடி, இடி மாதிரி விழுந்த ஒரு 6 பேக் டு பேக் தினேஷ் மட்டையிலிருந்து 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் பொறுத்துக்கு நீ சக்தி. ஃபர்ஸ்ட் ஒன் வைடு, ஷார்ட் ஃபீல்டர் கையிலையா இல்லை கேப்பில் ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அடுத்த அட்டமெண்ட்டில் எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் 2 ரன் இங்கே ஓடி இருக்காங்க. குட் ஷாட், ப்ராப்பரான ஒரு பஞ்சு, சூப்பர் டேக்கனுங்க. தரமான கேட்சுங்க லைனில். கண்டிப்பாக நான் பவுண்டரி ஆர் 6 போயிடும்னு நினச்சேன். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச், விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஸ்கொயரில். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சிரமப்பட்டா பிடிக்கலாம் அந்த. ஓகே, நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட்டுங்க, உள்ள விழுந்த பந்து எங்கே தெரியுமா போயிருக்கு? மிகப்பெரிய ஒரு 6ங்க. லாங் ஆனில் சரியான 6. லவ்லி லைன், ஆஃப் கட்டர், டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 46. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போகிறதுக்கு நீ இவ்வளோ ஆனந்த். குட் ஷாட், ரொம்ப நேரம் நின்றுச்சு பந்து, அடிச்சுக்கோ அப்படின்ட்டு அதை அடிச்சிருக்காரு ஸ்கொயரில். அங்கே பவுண்ட்ரி. போன பால் ஒரு நோ பால். பவுலரை சேஞ்ச் பண்ணி சூப்பர் ஷாட்டுங்க. ஜஸ்ட் ஏந்தி விட்டோம். சரியான கேட்சுங்க. இவர் பிடிச்ச 2வது கேட்ச் இது. தரமான ஒரு ஃபீல்டுங்க. அந்த இடத்துல நின்றுட்டு எல்லாமே டஃப்பான கேட்ச், அது 2யுமே பிடிச்சிருக்காருங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் உள்ள சிங்கிள். குட் ஷாட்டுங்க. செட் ஆகிட்டாருங்க, செம்ம செட் ஆகிட்டாரு. அடிக்கிற 6 எல்லாம் ஒன்று ஹிமாலய 6 மாறுது. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. டைமிங் இல்லை. விக்கெட், ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட். குட் ஷாட், சிங்கிள். ஓவர் த்ரோங்க. சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. இது வரைக்கும் டீம் ஸ்கோர் 61. லவ்லி லைன், டாட் பால். 11 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். வைடு, டாட் அகைன், டாட் அகைன். குட் ஷாட், சிங்கிள்.
குயிக் சிங்கிள் ஷாட்டுங்க, வெல் ஷாட்டுங்க. தலை தோனி ஸ்டைலில் இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க வல்லம். ஸோ இந்த மேட்சை வல்லம் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க, செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. மோன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய். மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் தினேஷ், நல்ல பேட்டிங் ப்ரோ.